அனைவருக்கும் முதற்கன என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த திருச்செங்கோட்டுக்கு 2000 ஆண்டு கால வரலாறு உண்டு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழ் குடியை சொல்லுகிறார்களே, அப்படி இந்த திருச்செங்கோட்டுக்கு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களிலே, சங்க இலக்கியத்திலேயும் சரி, சிலப்பதிகாரத்திலேயும் சரி, நெடுவேல் குன்று என்றும் திருக்கோடி மாட செங்கூர் என்றும் இந்த ஊருக்கு பெயர் இருக்கிறது. ஏன் மதுரையை எரித்த கண்ணகி எரித்த பிறகு இந்த மலையிலேதான் வந்து போனாள் என்கிற செய்தியை சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதையும் தாண்டி ஆணுக்கு பெண் சமம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியிலே இங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் ஆணுக்கு இடபாகத்தை பெண்ணுக்கு இடபாகத்தை அளித்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற அற்புதமான ஊர் இந்த ஊர். எங்கள் திருவண்ணாமலையிலே அதே அர்த்தநாரீஸ்வரர் தான், தீபத் திருவிழாவிலே அதே அர்த்தநாரீஸ்வரர் தான். திருவண்ணாமலையிலே தான் பார்வதிக்கு பாதி உடலை தந்தார் என்று அங்கே வரலாறு சொல்லும். ஆனால் கொங்கு பகுதிகளிலே இங்கே பாதி உடலை தந்தார் ஈஸ்வரன் என்று சொல்லும். சம்பந்தர் தேவார மூவர்களிலே ஒருவராக இருக்கிற திருஞான சம்பந்தர் திருச்செங்கோட்டான்குடி என்று பாடுகிறார், திருக்கொடி மாட செங்குன்றம் என்று பேசுகிறார். எங்கள் ஊரைச் சேர்ந்த அருணகிரிநாதர், அவர் உங்கள் ஊருக்கு சொந்தக்காரர். அவர் திருப்புகழிலேயும் கந்தர் அனுபூதியிலேயும் கந்தர் அலங்காரத்திலேயும் இந்த இங்கே இருக்கிற திருமுருகனை அழகாக பாடியிருக்கிறார். ஏன் பேரறிஞர் அண்ணா 1946 ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையிலே சொல்லுகிறார், கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்று, திருச்செங்கோட்டை கோடு உயர்ந்தது என்று சொல்லுகிறார் பேரறிஞர் அண்ணா. ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் நடந்த ஒரு பிரச்சனையிலே திருச்செங்கோடு உயர்ந்தது, திருக்குறம் குன்றம் தாழ்ந்தது என்று சொல்லுகிறார். இந்த ஊரிலே தான் 100 வயது வரை வாழ்ந்த 1000 பள்ளிக்கூடங்களை கட்டித்தந்த காளியண்ண கவுண்டர் வாழ்ந்திருக்கிறார். இந்த ஊரிலே தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் கலைஞரே பணியாற்றிய அந்த ஸ்டுடியோவை கட்டிய திருச்செங்கோடு ராமலிங்கம் TR சுந்தரம் வாழ்ந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஏன் சென்னை மாகாணத்துக்கே பிரதமராக இருந்த சுப்பராயன் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார். அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே திருப்புமுனையை ஏற்படுத்திய தேர்தல், இடைத்தேர்தல், ஏன் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து முதலாக வெற்றியை கொடுத்த ஊர் திருச்செங்கோடு. கந்தப்பனை நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றியை, இன்னும் கேட்டால் ஆளும் கட்சியை தோற்கடித்த ஊர் இந்த ஊர். சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சியை முதலாக தோற்கடித்த இந்த ஊர். நான் நிறைய பேசலாம், ஆனாலும் ராஜா பேச வேண்டும். அதனாலே நண்பர்களே, நான் சுருக்கமாக இந்த மேடை மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற மேடை. இந்த மேடையிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த மாணவரணி, இங்கே இருக்கிற மாவட்ட மாணவரணி, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், அவங்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினால். ஆனால் இந்த மேடையும், இந்த மேடைக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பலரும், ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மூர்த்தியும் எனக்கு புதியவர்கள் அல்ல. இந்த மாவட்டம் ஒன்றுபட்டமாக மாவட்டமாக சேலம் மாவட்டமாக இருந்த காலத்திலேயே, நான் வீரபாண்டியார் காலத்திலேயே மேடை ஏறி பேசி பழக்கப்பட்டவன் நான். அதையும் தாண்டி நண்பர்களே, இது இந்தியாவினுடைய முதல் மாவட்டம் என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலே நிர்வாக அமைப்பை ஏற்படுத்துகிற போது இந்தியா பூராவுக்குமான பிரிட்டிஷ் ஆட்சி இந்த சேலம் மாவட்டத்தை தான் முதலாக மாவட்டமாக நிர்வாகம் செய்தது. இங்கே இருக்கிற நாமக்கல்லாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, திருப்பத்தூராக இருந்தாலும் சரி, இவைகளையெல்லாம் பறந்து விரிந்த திருப்பத்தூரிலே ஒரு பகுதி கூட இந்த மாவட்டத்திலே அந்த காலத்திலே ஒன்று சேர்ந்திருந்தது. எனவே வீரபாண்டியாரோடும் சரி, அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் KK வீரப்பனோடு எனக்கு நல்ல நட்பு இருந்தது. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக இருந்த
அண்ணன் காந்தி செல்வனாக இருந்தாலும் சரி, ஏன் இங்கே இருக்கிற நம்முடைய மூர்த்தி அவர்கள் தேர்தலுக்கு இந்த மாவட்டத்திலே நான் தான் வந்து தலைமையேற்று தலைமை கழகம் என்னை தேர்தல் அதிகாரியாக அனுப்பி வைத்து இந்த மாவட்டம் முழுவதும் தேர்தலை நடத்தியவன் இந்த பாலு தான் என்னை அழைத்து கொண்டு போய் ஊர் ஊராக அழைத்து போனவர். மூர்த்தி அவர்கள் என்னை கிராமமாக அழைத்து சென்று தேர்தலை நடத்தி வைத்தவர். எனவே எனக்கு இந்த ஊர் புதியதல்ல, இங்கே இருக்கிற மனிதர்கள் புதியவர்கள் அல்ல. ஒவ்வொரு நடேசனாக இருந்தாலும் சரி, பாலுவாக எல்லாரையும் என்னால் பேர் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட இது மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். இந்த கூட்டத்திலே தம்பி சொன்னான், இளம் பேச்சாளர் வந்து பேசுகிற போது இந்தியை எதிர்த்து பாடினான். பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? இந்த உடம்பை எதற்கு? நம் தமிழுக்கு ஆபத்து வருகிற போது இந்த உடம்பு எதற்கு என்று கேட்டான் கவிஞன். எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆதிக்கம் தன்னை புதைத்திடுவோம் என்று பாடினான் பாவேந்தர். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்று அன்றைக்கு சிறையை பூஞ்சோலையாக சொன்ன கவிஞனை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடலேறுகள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய தமிழுக்காக, தாய் தமிழுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட போராட்டம். ஆனால் அதற்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் இயக்கம், அதற்கு முன்னாலே திராவிடர் இயக்கத்தையும் நீதி கட்சியும் வழிநடத்தியவர்கள் 1938 இங்கே சொன்னானே தம்பி தலைவர் கலைஞர் 14 வயதினிலே பால்வடியும் பருவத்திலே தமிழ் வாழ கொடிபிடித்தாரே, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த தேசம் இது இல்லை என்று சொன்னாரே, அவர் 14 வயதினிலே 1938 88 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே இந்தியை திணிப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது. அப்பொழுதுதான் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜாஜி, ஏன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் முதல் மந்திரியா இருந்திருக்கிறாங்க, இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜாஜி அவர் வீட்டுக்கு எதிரிலே போய் போராட்டம் நடத்துகிறார்கள். தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார். அறிஞர் அண்ணா, பட்டுக்கோட்டை அழகிரி, கியாப்பே விஸ்வநாதம், திருப்பூர் மொய்தீன் என்று இவர்களெல்லாம் போராட்டம் நடத்தியதன் விளைவாக அப்பொழுதுதான் நண்பர்களே தாளமுத்து நடராசன் என்று பெயர். முதலாக அந்த நடராசன் தான் இந்த இந்தி அரக்கியினுடைய அந்த கொடுமைக்கு முதல் பலியாகிறார். போராட்டத்திலே தலையிட்டு போராட்டத்திலே நுழைந்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட நடராசன் சென்னை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. அவர் 15/1/1939 சென்னை சிறைச்சாலையிலே மறைந்து போகிறார். மொழிக்காக முதல் பலி அந்த நடராசன். அவருக்கு பின்னாலே தாளமுத்து என்கிறவர் அதே போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அவரும் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலே சிறை கைதியாகவே இருந்து மறைந்து போகிறார். அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை பார்த்த ராஜாஜி சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டிலே வரும் என்று தெரிந்திருந்தால் நான் முதலிலேயே இந்தியை இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த முதல் போராட்டம் நடந்தது. 38, 39, 40, 41, 42 வரை அமைதியாக இருந்த தமிழகத்தில் மீண்டும் 1942 இந்தி கட்டாய பாடமாக பள்ளிகளிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது மீண்டும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அருணகிரிநாதர் என்ற முற்றும் துறந்த ஒரு முனிவர், மயிலை சிவமுத்து, அவருடைய மனைவி மலர்முகத்தம்மை, டாக்டர் சிற்சபை, அவருடைய மனைவி சரஸ்வதி, இன்றைக்கு NV நடராசன் என்று சொல்லுகிறோமே இந்த இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளில் ஒருவர்,
அந்த NV நடராசன், அவரது மனைவி புவனேஸ்வரி, அவருடைய கை குழந்தை NVN சோமு, இன்றைக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிற டாக்டர் கனிமொழியினுடைய அப்பா NVN சோமு குழந்தையாக 1942 சிறைக்கு போகிறார்கள். அதிலே மறைமலை அடிகள் கலந்து கொள்ளுகிறார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் கலந்து கொள்ளுகிறார், பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் கலந்து கொள்ளுகிறார். மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. அந்த 3வது போராட்டம், அந்த 2வது போராட்டத்திலேயும் இந்தி இனி தமிழ்நாட்டிலே நுழையாது என்று சொல்லி அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது. 3வது போராட்டம் 1946 மீண்டும் வருகிறது. அப்பொழுது சென்னையினுடைய முதல்வராக பிரகாசம் இருக்கிறார். அவினாசிலிங்கம் செட்டியார், கோவை அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவர்களுடைய ஆணைப்படி பள்ளிக்கூடங்களிலே கட்டாயம் இந்தி படிக்க வேண்டும் என்று வருகிறது. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் தலைவராகவும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் தளபதியாகவும், TM பார்த்தசாரதி அவர்கள் அமைப்பாளராகவும் இருந்து 3வது போராட்டம், இந்தியை எதிர்த்து திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இறுதியாக இங்கே வந்தாரே பெரியவர், 1964-65 நடைபெற்ற அந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டின் உச்சகட்ட போராட்டம். 1964 ஜனவரி மாதம் முதல் வாரம், அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தென் தமிழ்நாட்டின் அவருடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு எழும்பூர் ரயில் நிலையத்திலே வந்து இறங்கி வருகிறார். அவரோடு அவருடைய ரஜகத துரக பதாதிகள், அவருடைய போலீஸ் PAக்கள், சக அமைச்சர்கள் இறங்கி வருகிறார்கள். 1964 ஜனவரி முதல் வாரம் ஒரு 25 வயது வாலிபன் அவருக்கு எதிரே ஓடுகிறான். ஓடி போய் அவர் கால்களில் விழுகிறான். ஐயா ஐயா ஐயா, முதலமைச்சர் ஐயா, வருகிற ஆண்டு ஜனவரி 26 குடியரசு நாளிலே இருந்து இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியை சட்டப்படி கொண்டு வரப்போகிறார்களாம். நீங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர், நீங்கள் தமிழர், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா ஐயா? நீங்கள் நினைத்தால் இந்தியை ஆட்சி மொழியாவதை தடுக்கலாம். இந்தி ஆட்சி மொழியானால் தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களிலே இந்தி ஆட்சி மொழியாகிவிடும், தமிழ்நாட்டின் அரசு மொழியாக இந்தி ஆகிவிடும், தமிழ் 2ஆம் நிலைக்கு தள்ளப்படும். ஐயா ஐயா, காப்பாற்றுங்கள் ஐயா என்று சொல்லி பக்தவச்சலத்தின் கால்களிலே விழுகிறான் அந்த இளைஞன். இந்த தம்பி சொன்னாரே, அப்படி சொன்னார் பக்தவச்சலம். யார் இந்த பைத்தியம் என்று சொன்னதுமே அங்கிருந்த காவலர்கள் அவரை தூக்கி கொண்டு போய் சிறையிலே அடைக்கிறார்கள். 15 நாட்கள் சிறையிலே இருக்கிறான். 15 நாட்களுக்கு பிறகு அந்த இளைஞன் விடுதலை செய்யப்படுகிறான். விடுதலை செய்யப்பட்ட இளைஞன் ரயில் ஏறுகிறான். அவன் சொந்த ஊருக்கு போவதற்கு ரயில் ஏறுகிறான். சரியாக 25ஆம் தேதி, இந்த தேதி 1964 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி காலை திருச்சி ரயிலிலே போய் திருச்சி ரயில் நிலையத்திலே இறங்குகிறான். பார்க்கிறான் பரந்த வெளி. காலை 4:30 மணி. எதிரிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறது. போகிறான். 3 காலன் பெட்ரோல் வாங்குகிறான். அவர்களிடத்திலே டின்னை வாங்கி 3 காலன் பெட்ரோல் வாங்குகிறான். வாங்கி அந்த ரயில் நிலையத்தின் மைதானத்திற்கு நடுவரே வருகிறான். சுற்றி யாரும் ஆட்கள் இல்லை. அவன் கைகளிலே சிறையிலே இருந்து எடுத்து வந்த பை, அந்த பையிலே மாற்றுச் சட்டைகள், 3 மாற்றுச் சட்டை, 3 மாற்று வேட்டி இருக்கிறது. அவன் நடுவிலே நின்று கொள்ளுகிறான். ஒரு சட்டை எடுத்து ஒரு சட்டையை போட்டுக் கொண்டிருக்கிற சட்டைக்கு மேல் போடுகிறான். ஒரு வேட்டியை கட்டிக்கொண்டிருக்கிற வேட்டிக்கு மேல் கட்டிக்கொள்கிறான். மீதி 2 சட்டையும் தன்னை மையமாக நிறுத்திக் கொண்டு வேட்டியை சுற்றி போடுகிறான், சட்டையை சுற்றி போடுகிறான். ஒரு வளையத்தை உருவாக்கிவிட்டு நடுவிலே நின்று கொண்டு அந்த சட்டை வேட்டி வளையத்தின் மீது பெட்ரோலை ஊற்றுகிறான். அதற்கு பிறகு தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக் கொள்ளுகிறான்.
ஊற்றிக்கொண்ட தன் கைகளிலே இருந்த தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை உருசி தன் உடம்பிலே வைத்துக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக என்று கத்துகிறான். நண்பர்களே, அவனுடைய தேக்கு மர தேகம் திகுதிகுவென பற்றி எறிந்து கீழே விழுகிறான். இந்த வெளிச்சத்தை பார்த்து அக்கம் பக்கத்திலே இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் கூடிவிடுகிறார்கள். ஆனால் அந்த நெருப்பு வளையத்துக்கு உள்ளே போக முடியவில்லை. அவனுடைய தேக்கு மர தேகம் தீக்கு ஆளாகி அவன் எரிக்கட்டையாக இருக்கிறான், செத்து போகிறான். தமிழுக்காக முதலாக இந்த உலகத்திலேயே முதலாக மொழிக்கு உயிரை கொடுத்தவனுடைய பெயர் கீழப்பழுவூர் சின்னச்சாமி. கீழப்பழுவூர் சின்னச்சாமி. நண்பர்களே, சாவது என்பது சாதாரண விஷயமா? ஒரு சிகரெட் பிடிக்கிறவனுடைய அந்த நெருப்பு துளி இந்த கையிலே பட்டுவிட்டால் அன்று இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியாது. நெருப்பு என்பது சாதாரணமானதல்ல, அதுவும் இந்த உடலுக்கு. சொல்லுவார்கள், மிகப்பெரிய மலைப்பாம்பு இருக்கும், அந்த மலைப்பாம்பு ஒரு யானையையே கூட விழுங்கிவிடும். ஆனால் மலைப்பாம்புக்கு பக்கத்திலே நெருப்பு பட்டால் சுருண்டு செத்துவிடும். அப்படிப்பட்ட நெருப்பு தீ. அந்த தீ கூட தனக்கு ஒரு குளிர் நீராக நினைத்துக் கொண்டு உடம்பிலே ஊற்றிக்கொண்டு பற்ற வைத்துக் கொண்டு செத்து போனான் கீழப்பழுவூர் சின்னச்சாமி. தமிழகம் முழுவதும் போராட்டம் ஆரம்பித்து விட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சி மொழி சட்டத்தை எரிப்பதற்காக அறிவகத்திலே இருந்து நடந்தே போகிறார். அறிவகத்தில் இருந்து நடந்தே போய் கடற்கரையிலே நின்று கொண்டு மிகப்பெரிய கழகத்தினுடைய தூண்களோடு, கழக உறுப்பினர்களோடு, மக்களோடு அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை எரிக்கிறார் தலைவர் கலைஞர். தமிழகம் முழுவதும் பற்றி எரிகிறது. அதை வழி நடத்தியவர்கள் யார் தெரியுமா? மாணவர்கள், 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 மாணவர்கள். அவர்கள்தான் அன்றைக்கு 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்பட்டது என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டம். நண்பர்களே, ஒரு பக்கம் தலைவர் கலைஞர் சிறையிலே அடைக்கப்படுகிறார், மறுபக்கம் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுவும் திமுகவின் பொருளாளராக இருக்கிற கருணாநிதி தான் இந்த போராட்டத்தை தூண்டி விடுகிறார் என்று சொல்லி அவரை சிறையில் அடைக்கிறார்கள். அதற்கு பிறகு தம்பி சொன்னானே ஒரு பட்டியல், சின்னச்சாமி போல ஒரு 10 தமிழனாவது இந்தியை எதிர்த்து உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் பேசினான். அவன் தென்னார்காடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவன். சென்னையிலே தன்னுடைய அண்ணன் வீட்டிலே தங்கி வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு பெயர் கோடம்பாக்கம் சிவலிங்கம். கோடம்பாக்கத்திலே இருந்த அவன் வீட்டிலே எல்லோரிடமும் பேசுகிறான். நாளை காலையிலே கோடம்பாக்கத்திலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. நாளை காலையிலே இந்தியை எதிர்த்து நாங்கள் கருப்பு கொடி ஏற்றப் போகிறோம் என்று சொல்லி கருப்பு கொடி ஏற்றுவதற்காக காலை 5 மணிக்கு கோடம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு சென்றவன் ரயில் நிலையத்திலே கருப்பு கொடி ஏற்றிவிட்டு ஏற்றுகிறான். அவன் அண்ணன் சிவலிங்கம் தேடுகிறான். சிவலிங்கத்தை தேடுகிறான். அவனுடைய அண்ணன் வீட்டிலே இருந்தவன் காணவில்லை. ஓடுகிறான். என் தம்பி சிவலிங்கம் வந்தானா, சிவலிங்கம் வந்தானா பலரை கேட்கிறான். சிவலிங்கம் வீட்டில் இல்லாததால் அப்படி பார்க்கிற போது கோடம்பாக்கம் ரயில்வே திடலிலே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. மக்கள் எல்லாம் கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். ஓடி போய் பார்க்கிறான். அவனுடைய அண்ணன் பார்த்தால் அவனுடைய தம்பி தீயிலே வெந்து கிடக்கிறான். ஐயோ தம்பி சிவலிங்கம் செத்து போனாயா என்று கத்துகிறான், கதறுகிறான். நண்பர்களே, 2வது பலி கோடம்பாக்கம் சிவலிங்கம். நான் வேக வேகமாக போகிறேன். ஒவ்வொருவருடைய வரலாறு 3வது கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை பார்த்து அவன் பற்றி எரிந்ததை பார்த்து கொண்டிருக்கிறான். விருகம்பாக்கம் அரங்கநாதன் என்கிறவன் அவன் கண்ணெதிரிலேயே கோடம்பாக்கம் சிவலிங்கம் செத்து போனதை பார்க்கிறான்.
அவன் தபால் தந்தி துறையிலே பணியாற்றியவன் விருகம்பாக்கம் அரங்கநாதன். இன்றைக்கு கூட அவனுடைய வாரிசுதாரர்கள் விருகம்பாக்கத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று அவனுடைய நினைவை போற்றி முரசொலியிலே அவர்கள் வெளியிடுகிறார்கள். நான் அப்படி இறந்து போன அந்த 10 பேர் வீட்டிற்கும் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் போய் விசாரித்து விட்டு ஒரு புத்தகத்தை எழுதினேன். நான் மொழிப்போர் வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை எழுதி, நண்பர்களே, கடந்த 30 வருடங்களாக, ராஜா உங்களுக்கு புத்தகம் வந்ததா? கடந்த 30 வருடங்களாக ஒவ்வொரு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்றும் தமிழகத்திலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள், இந்த இளம் பேச்சாளர்கள், இப்பொழுது இளம் பேச்சாளர்கள், போன வருடமும் இந்த வருடம் தான், 30 வருடங்களாக கழகத்தினுடைய தலைமை பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் இதிலே ஆகிற செலவை பற்றி கவலைப்படாமல் இந்த புத்தகத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன். மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன், தலைமை நிலைய செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நண்பர்களே, அந்த 1964-65களிலே நான் மாணவனாக இருந்து எனக்கு இந்தியை எதிர்க்கிறோம், தமிழை பாராட்டுகிறோம் என்பதற்காக அல்ல, இந்தியை எதிர்த்து ஓடிய இளைஞர்களோடு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்து ஓடினேனே, அன்றைக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு இன்றைக்கும் இந்த மாணவர்களுக்கு ஏற்பட வேண்டும், கழக முன்னோடிகளுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். அந்த கோடம்பாக்கம் சிவலிங்கம் செத்ததை பார்த்த விருங்கம்பாக்கம் அரங்கநாதன், நாமும் இந்த இயக்கத்திற்கு, இந்த மொழிக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று மறுநாள் தன் உடம்பிலே தீ வைத்து செத்து போகிறான். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு போகவில்லை, உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு போகவில்லை, எங்கு பார்த்தாலும் இந்திய எதிர்த்து போராட்டம். அப்பொழுதுதான் நண்பர்களே, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருக்கிற 4000 மாணவர்கள் சிதம்பரம் பல்கலைக்கழகத்துக்கும் சிதம்பரம் நகரத்திற்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கு நெருங்கிவிட்டது. அன்றைக்கு அந்த போராட்டம் நடக்கிற காலத்திலே 1965 சிதம்பரம் நகரத்திலே இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்த்து ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறையினர் ஊர்வலத்தை அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆனால் 4000 மாணவர்களும் துணிந்து நின்று காவல்துறை எதிர்த்து அந்த ஊர்வலத்தை தொடருகிறார்கள். காவல்துறை சொல்லுகிறது, உங்கள் துப்பாக்கியில் சுடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் மாணவர்கள் அலை அலை என சிதம்பரம் நகரை நோக்கி செல்லுகிறார்கள். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற அந்த பெரிய கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. போலீசார் துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அங்கேதான் ராஜேந்திரன் என்கிற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரனுடைய மகன் ராஜேந்திரன் முதலாக போலீசினுடைய துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறான். இப்பொழுது கூட ஒரு படத்திலே அந்த செய்தியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சினிமாவிலே வரலாற்றை சரியாக சொல்லிவிட முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த ராஜேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறான். அவன் 4வது பலி. 5வது பலி கீரனூர் முத்து. இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே பேசிய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் இந்த வரலாற்றை. முதல் பலி, 2வது பலி, 3வது பலி, 4வது பலி, 5வது பலி கீரனூர் முத்து. அவன் கீரனூரிலே ஒரு ஓட்டலிலே சர்வராக பணியாற்றி கொண்டிருந்தவன். அவன் அண்ணாவுக்கு கடிதம் எழுதுகிறான், ஐயா, இந்த இயக்கத்திற்கு என் உயிரை கொடுக்க போகிறேன் என்று அண்ணாவுக்கு கடிதம் எழுதிவிட்டு அவன் கீரனூரிலே இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலே, அந்த பஸ் நிலையத்திற்கு எதிரிலே தன்னுடைய உடம்பிலே தீயிட்டுக் கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று தீயிட்டுக் கொண்டு செத்து போகிறான். சத்தியமங்கல முத்து அவன் லாரி கிளீனராக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஒரு 50 பேராவது இந்த இந்தியை எதிர்த்து போராடினால் தான், செத்து போனால் தான் மத்திய அரசாங்கம் இந்தியை நம் மீது திணிக்காது என்று சொல்லுகிற அவன் ஒரு மெக்கானிக். அவன் வீட்டிற்கு போனேன் நண்பர்களே. அந்த குடும்பத்திலே யார் இருக்கிறார்கள்?
எப்படி வாழ்கிறார்கள் என்பதை விசாரிப்பதற்காக போனேன். சத்தியமங்கலம் முத்துவினுடைய வீடு ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீட்டிலே ஒரு வயதானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் யார் என்று கேட்டேன். முத்துவனுடைய அண்ணன் என்று சொன்னார். அந்த வீடு ஏனென்றால் அவன் ஒரு லாரி கிளீனராக இருந்தவன் எப்படி இருப்பான் என்று பாருங்கள். அப்படிப்பட்டவனுக்கும் உணர்வு ஏற்பட்டது. தமிழ் தமிழ் எங்கள் உயிர் என்று இருந்தது. அன்றைக்கு நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தோம். கடிதம் எழுதுவோம், நண்பர்களுக்கு கடிதம் எழுதுவோம், உறவுகளுக்கு கடிதம் எழுதுவோம். எப்படி தெரியுமா? முதலிலேயே தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று அந்த லெட்டரில மேல அதை தான் எழுதுவோம். என்றமிழ்தனுக்கு இங்கென்ன தாழ்வா, எதிர்க்காத தமிழா உனக்கில்லை வாழ்வு என்று அந்த கடிதத்தில் எழுதுவோம். அவன் திருப்பி எழுதுவான். உறவினர் அப்படியெல்லாம் தமிழ் உணர்வை ஏற்படுத்தினோம். அடுத்து இப்படி திமுக காரன் செத்து போனான். நான் சொன்னவர்கள் எல்லாம் கீரனூர் முத்தாக இருந்தாலும், கோடம்பாக்கம் சிவலிங்கமாக இருந்தாலும், விருகம்பாக்கம் அரங்கநாதனாக இருந்தாலும், சத்தியமங்கலம் முத்துவாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் திமுகவிலே உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள். ஆனால் ஐயம்பாளையம் வீரப்பன் என்கிற தலைமை ஆசிரியர் அவர் தன்னை ஒரு மொழிப்போர் தியாகியாக வேண்டும், இந்த சமுதாயம் என்னை மொழிப்போர் தியாகி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடிதம் எழுதிவிட்டு டைரியிலே எழுதி வைத்துவிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து போனார். அதற்கு பிறகு விராலிமலை சண்முகம் ஒரு தவில்காரருடைய மகன், அவன் விஷம் குடித்து செத்து போனான். பீளமேடு தண்டபாணி பொள்ளாச்சியிலே, அவன் பொள்ளாச்சிக்கு அருகிலே இருக்கிற ஒரு தொண்டாமுத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிற குளத்துப்பாளையம் அவனுக்கு சொந்த ஊர். அவன் பொறியியல் கல்லூரி மாணவன். அவன் அப்பன் செக்கு எண்ணெயாடி, வாணியர்கள் என்று சொல்லுவார்களே, எண்ணெயாடி பிழைக்கிற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பீளமேடு தண்டபாணி விஷம் குடித்து செத்து போனான். மாயவரம் சாரங்கபாணி மாணவன், மாயவரத்திலே மயிலாடுதுறையிலே இருக்கிற ஏவிசி கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்தவன். அவன் தன்னுடைய வகுப்பறையிலேயே உடம்பிலே மண்ணெண்ணெயை வைத்து தீக்குளித்து செத்து போனான். இந்த மத்திய அரசாங்கம் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் போராடி 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 போராடிதான் கடைசியிலே இன்றைக்கு இருமொழி கொள்கை என்கிற அந்த கொள்கை தமிழ்நாட்டிற்கு வந்தது. இதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நண்பர்களே, திமுகவினுடைய வயது என்ன? 77 வயது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 77. நான் எதிரிலே பார்க்கிறேன், இந்த இளைஞரை பார்க்கிறேன். இங்கே அறிவிப்பு செய்த நண்பர் சொன்னார், அணில் குஞ்சுகளை பற்றி பேசுங்கள் என்று. அணில் குஞ்சுகள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல, அவர்கள் ரசிகர்கள், விசிலடித்தான் குஞ்சுகள். எம்ஜிஆரை எல்லாம் இந்த அணில் குஞ்சுகளோடு ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்து கழகத்தினுடைய பொருளாளராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, சட்ட மேலவை உறுப்பினராகி, மக்களோடு மக்களாக இருந்து தலைவரானவர் எம்ஜிஆர். வேற தம்பி சொன்ன மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. 77 ஆண்டுகளாக உழைக்கிற இயக்கம் இந்த இயக்கம், மக்களுக்காக உழைக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ஏன்? அதனுடைய தாய் இயக்கங்கள் ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி என்று சொல்லுகிற ஜஸ்டிஸ் கட்சி, தந்தை பெரியாருடைய திராவிடர் கழகம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகம். கொண்டை கொள்கைகளுக்காக, லட்சியத்திற்காக இந்த ஒரு இயக்கம்தான் மொழி, இனம், நாடு, பகுத்தறிவு, சுயமரியாதை, சமநீதி, சமூக நீதி, ஜனநாயகம், சகோதரத்துவம், மாநில சுயாட்சி. இங்கே கூட இந்த உலகத்திலே எந்த இயக்கமும் இந்த இயக்கத்தை போன்றதல்ல. இதோ இருக்கிறது ஒரு நோட்டீஸ். இந்த நோட்டீஸிலே ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகள் இல்லை, இந்த நோட்டீஸிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இல்லை. ஆனால் பணக்காரர்களும் இருக்கிறார்கள், ஆனால் ஏழையும் இருக்கிறான்.
இந்த ஒரு நோட்டீஸில் சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் கொண்டு வந்தது. பணக்காரனும் சரி ஏழையும் சரி இந்த நோட்டீஸில் இருப்பான், திமுகவினுடைய நோட்டீஸில் இருப்பான். அவருக்கு துண்டு போட்டார்கள். துண்டு போடுவது தோலுக்கழகுதான், நாட்டுக்கழகல்ல தம்பி என்று ஒரு கவிஞன், யார், வாலிதான் பாடினான். அவன் தலைவர் கலைஞருடைய தொண்டரடி பொடியாழ்வார் என்றும் சொல்லிக் கொள்வான். திமுகவை சில நேரம் விமர்சனம் செய்வான். அந்த துண்டு போடுவது எதற்காக? ஒரு காலத்திலே ஜமீன்தார்கள், பார்ப்பனர்கள், வசதி படைத்தவர்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்கள் இவர்கள் தான் துண்டு போடுவார்கள். சாமானியன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் இடுப்பில் தான் தோளிலே கட்டி, தொண்டை இடுப்பிலே தான் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் திமுக மேடைகளிலே தான் ஒரு ஆதி திராவிட தோழனும், ஒரு அருந்ததிய தோழனும், ஒரு முதலியாரும், ஒரு செட்டியாரும், ஒரு கவுண்டரும் எல்லோரும் சமமாக உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் துண்டு போட்டுக் கொள்ளுகிற முறை அப்படித்தான் வந்தது. இன்றைக்கு துண்டு போடுவதும் இல்லை. 1938 தலைவர் கலைஞர் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்ல என்று சொன்னாரே, இன்றைக்கு அவருடைய மகன், அவரையும் தாண்டி அவருடைய பேரன் பேசுகிறார்கள். யாரோ வரான், தர்மேந்திர பிரதான். அவன் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை படிக்கணும் என்பதை திணிப்பதற்கு மோடியிலே இருந்து எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்க முடியும் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சட்டத்தை கொண்டு வந்து, அதன் விளைவாக இன்றைக்கு இந்தி படிக்காத நம்முடைய பிள்ளைகள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள். அவள் இந்தி படித்து விட்டு என் மகள் அமெரிக்காவுக்கு போகவில்லை, என் மகன் இந்தி படித்து விட்டு அமெரிக்காவுக்கு போகவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆங்கிலமும் தமிழும் இருமொழி கொள்கையால் தான் அதை படித்து விட்டுத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒன்றிய அரசு, மோடியினுடைய அரசு மும்மொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும், இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்தியை கட்டாயமாக படித்தால்தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மாநிலங்களுடைய பள்ளி கல்வி திட்டங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியும், நிதி உதவி செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மிக பிரமாதமாக ஒரு புத்தகத்தை எழுதினார். என்ன புத்தகம் அது? மத யானை என்கிற அந்த இந்தி என்கிற மத யானையை ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அங்குசத்தால் ஒழித்து தீர்வோம் என்றார் அன்பில் மகேஷ். நண்பர்களே, இந்தி படிக்காவிட்டால் மாநிலங்களுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க முடியாது என்று தர்மேந்திர பிரதான் சொன்னான். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், நீ 3000 அல்ல, 30,000 அல்ல, 300,000 கோடி கொடுத்தால் கூட தமிழ்நாடு இந்தியை படிக்காது, உன் பணம் வேண்டாம் என்று சொன்னார். 77 ஆண்டுகள் ஒரு இயக்கம் இருப்பது என்பது சாதாரணம் அல்ல நண்பர்களே. நீங்கள் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாதுன்னா விவரம் தெரியாதுன்னு சொல்லல. இங்க இருக்கிற மொழிப்போர் தியாகிக்கு தெரியும், நடேசனுக்கு தெரியும், மூர்த்திக்கு தெரியும், பாலுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற அவைத்தலைவருக்கு தெரியலாம். எனக்கு ஓரளவு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை கட்சிகள் தெரியுமா தமிழ்நாட்டிலே இருந்தது? நீங்க படிக்கிறீங்களே தினத்தந்தி, அந்த தினத்தந்தியினுடைய அதிபர் சீபா ஆதித்தனார், அவர் நாம் தமிழர் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். இன்னைக்கு இந்த சீமான் பிடிச்சிக்கின்னு நாம் தமிழர் என்றான, அப்படிப்பட்ட நாம் தமிழர் அல்ல, உண்மையான நாம் தமிழர் இயக்கத்தை சீபா ஆதித்தனார் ஆரம்பித்தார். எவ்வளவு பெரிய பணக்காரர்! தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் அவருக்கு ஆபீஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிகை 5 ரூபான்னா கூட 1 கோடி பத்திரிகை அவங்களே சொல்றாங்க
தமிழ்நாட்டிலேயே அதிகமாக 1,84,00,000 பத்திரிகைகள் விற்கிற முதல் தர பத்திரிகை தினத்தந்தி என்று சொல்லுகிற ஒரு பத்திரிகை 5 ரூபாய்னா 1 கோடி பத்திரிகை 5 கோடி, 30 நாளைக்கு 150 கோடி, ஒரு வருஷத்துக்கு பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிக்கிற சீபா ஆதித்தனார் கட்சியை ஆரம்பித்து பார்த்தார். இன்னைக்கு யாருக்காவது அதான் தெரியாது என்ன? இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் யாருக்காவது அந்த சீபா ஆதித்தனாருடைய கட்சி தெரியுமா? திமுக இருக்கிறது. மாப்போ சிவஞானம்னு ஒருத்தர், தொங்கு மீசைக்காரர், வடக்கே திருத்தணியை மீட்டுக் கொடுத்தவர். அவரை சொல்லுவாங்க, உங்களுடைய மீசை, அவருடைய மீசை நரைத்து போயிருக்கும். ஏன் இந்த மீசை நரைத்து போயிருக்கிறது என்றால், அவர் பேசுகிற தமிழ் இருக்கிறதே அது தேன் தமிழ். அந்த தேன் தமிழ் பட்டு பட்டு மீசை நரைத்து விட்டது என்று சொல்வார்கள். தேன் பட்டால் முடி நரைத்து விடுமா? அப்படியா பால? தேன் பட்டா முடி நரைச்சிடுமா? இது நிறைய தேனை தலையில் தடவி இருப்ப போல நரைக்குமா? சரி. எனவே தமிழ் தேன் பட்டு பட்டு அவருடைய மீசை முடி நரைத்தது என்று சொல்லுகிற அளவுக்கு அற்புதமாக அவர் சிலம்பு செல்வர் என்றே அவருக்கு பெயர். அவர் கட்சி ஆரம்பித்து பார்த்தார். அவர் காங்கிரஸ் நம்மால அவர் மேலவையில் உறுப்பினர் ஆனார். அப்புறம் எம்ஜிஆரால மேலவை தலைவர் ஆனாரு. அவராலும் கட்சி நடத்த முடியவில்லை. ஏன்? உங்க ஊர்காரரு, சென்னை மாகாணத்திற்கே பிரதமராக இருந்தவர் ராஜாஜி, அவர் சொல்லுவாரு, அவர் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனன்னு சொல்லுவாங்க. அவர் சுதந்திர கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். உத்தரப்பிரதேசத்தில் கூட சுதேசா கிருபாலனி கட்சி இவர் கட்சியில் இருந்தாங்க. SS மாரிசாமின்னு ஒரு அற்புதமான பேச்சாளர் இந்த கட்சியில் இருந்தாரு. சா கணேசன் உடம்பில சட்டை போட மாட்டாரு, கம்பன் அடிப்பொடி கம்பன் கழகம் நடத்தினார் காரைக்குடியில், அவர் MP இருந்தாரு. அந்த ராஜாஜி கட்சி ஆரம்பித்து பார்த்தார். 4 முறை முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கட்சி ஆரம்பித்து பார்த்தார். அந்த கட்சி இருக்கா? இன்னைக்கு சுதந்திர கட்சி இருக்கா? இல்ல, திமுக இருக்குது. மாணிக்கவேல் படையாச்சின்னு ஒருத்தர் எங்க ஊர் பக்கம், வீர வன்னிய குல சத்திரியர், அவரு காமன்வெல்த்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாரு. 20-25 MLAக்கள் மந்திரி ஆனாரு, வருவாய்த்துறை மந்திரி ஆனாரு. அவ்வளவுதான். அவருடைய கட்சி காங்கிரஸோட ஐக்கியமானது, காங்கிரஸோடையே போயிடுச்சு. இன்றைக்கு அந்த காமன்வெல்த் கட்சி இல்லை. அவரை தொடர்ந்து SS ராமசாமி படையாச்சின்னு ஒருத்தர், அவரும் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரும் ஒரு 20-25 MLAக்கள் வந்தாரு. உழைப்பாளர் கட்சின்னு. இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறதா என்றால் அந்த கட்சி இல்லை. திமுக 77 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திமுக இருக்கும். ஏன்? காக்கா தேக்கா, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், தமிழிசை இருக்காங்களே, அந்த அம்மாவோட அப்பா குமரி அனந்தன் இலக்கிய செல்வர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு அவரும் MLA ஆனாரு. அந்த கட்சி சார்பா அவரை தொடர்ந்து 4-5 பேர் MLA ஆனாங்க. அவர் இன்றைக்கு இல்லை. பழ நெடுமாறன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ செத்து விடுவார். அவர்களால் சாவணும். ஆனா இன்னைக்கு தான் என்னவோ சொல்லி இருக்கிறார், சீமான் நீ தந்தை பெரியாரை விமர்சனம் செய்கிறாய், தவறு என்று. இன்றைக்கு கொஞ்சம் உயிர் வந்து பழைய, அவர் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவர் பழ நெடுமாறன், அப்புறம் காங்கிரசுக்கு போனார். அப்புறம் அவர் தான் காமராஜர் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார். இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறதா? அந்த கட்சி இல்லை. திமுக இருக்கிறது. நாவலர் நெடுஞ்செழியன் நிமிர்ந்த நன்னெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் அப்படி மேடையில் வந்து அப்படி நின்னார்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்களை அவிழ்த்து விடுவார். அற்புதமா பேசுவார். அப்படி இழுத்து இழுத்து பேசுவார். அவருக்கு நாவல்ல நெடுஞ்செழியன் என்பதால் தான் அவர் நாவலர் நெடுஞ்செழியன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி மக்கள் திமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இங்க இருந்த நம்ம உங்க பக்கம் இருந்த ராஜாராம், எங்க ஊர் பாவு சண்முகம், இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மக்கள் திமுக என்று ஒரு கட்சி ஆரம்பித்தார்.
அவர் சுயேட்சையா மயிலாப்பூர்ல நின்று 600 ஓட்டு கூட வாங்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இருக்கிறது. ஏன்? உலகத்திலேயே இவருக்கு ஈடான நடிகர் இல்லை. மார்லன் பிராண்டோ தான் சொல்லுவாங்க உலகத்தின் மிகச்சிறந்த நடிகன் மார்லன் பிராண்டோன்னு. அவருக்கும் தாண்டிய நடிகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு கட்சி ஆரம்பித்து பார்த்தார். நடிகர் 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 ஞாபகம் வச்சுங்க. நடிகர் சிவாஜி கணேசன் கால் தூசு பெற முடியாது இந்த அணில். நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு கட்சி ஆரம்பித்து என்னென்னவோ தலைகீழா நின்று பார்த்தார். ஒரு எம்எல்ஏவாக கூட அவர் வர முடியல. திருவையாறுல நம்ம சந்திரசேகரன் அவரை ஓட ஓட விரட்டி தோற்கடித்தார். சிவாஜி கணேசனால் கட்சி நடத்த முடியவில்லை. முடிஞ்சது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை கட்சி ஆரம்பித்தார், முடிஞ்சிட்டாரு. அடுத்த வாரம் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாராம். அவர் கட்சி நிக்கல. தா பாண்டியன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அவர் கட்சி நிக்கல. நான் வேகமா போறேன், ஏன்னா தம்பி ராஜா பேசணும். எஸ்டி சோமசுந்தரம் நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். நண்பர்களே, எஸ்டி சோமசுந்தரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்தான் அந்த காலத்தில் திராவிட மாணவர் இந்த போராட்டம் நடக்கிற காலத்தில எல்லாம் எல்ஜியோடு இந்த கோபால்சாமி இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு போராட்டம் நடத்தியவர் எஸ்டி சோமசுந்தரம். அவர் நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது இல்ல, கண்ணப்பன் ஒருத்தர் நம்ம கிட்ட இப்ப அமைச்சரா இருக்காரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இல்ல. நம்ம அண்ணன் ஜெகத் ரட்சகன் ஒரு கட்சி ஆரம்பித்தார். வீரவன்னியர் பேரவை கட்சியாக்கினார். அந்த கட்சி இன்னைக்கு இல்ல. இளைய பெருமாள் ஆதி திராவிட பெருமக்களை எல்லாம் காட்டுவன்னார்குடி இளைய பெருமாள் ஆதி திராவிட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. பாவலர் பாலசுந்தரம் அதே ஆதி திராவிட பெருமக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. பா சிதம்பரம் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. ஏன்? இல்லாத ஒரு சத்து முருங்கைக்காயில இருக்கிறதா சொன்னாரே பாக்கியராஜ், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாங்க. முத்துராம பையன் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சான். அந்த கட்சி இல்ல. மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்தான். நடிகர்களை சொல்லுகிறேன். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. கருணாஸ் கட்சி ஆரம்பிச்சான். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. டாக்டர் சேதுராமன் ஒருத்தர் நேற்று யாரோ போய் பார்க்கும்போது அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறாரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. ஏன்? இன்னும் ஒருத்தர், அவரே நடிகர், அவரே டைரக்டர், அவரே பாடலாசிரியர், அவரே இசையமைப்பாளர், டண்டனக்கா டன் 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 டன்னுவாரு. ஆனாலும் அவர் எழுதிய பாடல் தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே உயிரோடு இருக்கிறது. அந்த டி ராஜேந்தர் சகலகலா வல்லவன், ஏழிசை ஏந்தல், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியும் இன்றைக்கு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சொல்லுவார்களே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்ட மாமன்னன் போல திமுக நிலைக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிலைப்பார். அவர் வழியிலே நம்முடைய இளையவர் உதயாதான் இனி எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வார். நண்பர்களே, மாணவ தோழர்களே, உறுதியோடு இருங்கள். தீ பரவட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.